இயேசுவே ஆண்டவர். பெரிய வியாழக்கிழமை நம்ம சொல்றோமே, ஆண்டவருடைய ராப்போசனம் முடிஞ்சிட்டது. ராப்போசனம் முடிஞ்சிட்டது. அப்போ 17வது அதிகாரத்தில் கடைசி வார்த்தையை பார்த்தீங்கன்னா என்னன்னா, அதுதான் ஆண்டவருடைய ஜெபம். நான் அவர்களோடு இணைந்து இருக்கவும், நீர் என் மீது கொண்டிருக்கும் அன்பு அவர்கள் மீது இருக்கவும், உம்மை பற்றி அவர்களுக்கு அறிவித்தேன் அப்படின்னு முடியும். இன்னும் அறிவிப்பேன். ஆகவே ஜீசஸ் prayed for his disciples. ஆகவே ஆண்டவர் இந்த பூமியில தன்னுடைய சீடர்களோடு பேசிட்டு இருக்கும்போது கடைசியில் எப்படி முடிக்கிறாரு? ஜெபத்தோடு முடிக்கிறார். ஆண்டவர் பெரிய புதுமை செய்தார். ஆனா 13வது அதிகாரத்தில் பேசுது வேற வித்தியாசமான ஒரு புதுமை. என்னன்னா, அப்பத்தை எடுத்து இது என் சரீரம், திராட்சை ரசத்தை எடுத்து புதிய உடன்படிக்கையின் என் இரத்தம் உங்களுக்காக கொட்டப்பட்டது, பாவ மன்னிப்புக்காக கொட்டப்படுகிறது அப்படி சொல்லி லூக்கா நற்செய்தி 22 சொல்லி 13வது அதிகாரம் அருளப்பன் நற்செய்தியில ஆண்டவருடைய அன்பை பற்றிய ஒரு விரிவுரை அதுல இருக்குது. ஆண்டவருடைய ஜெபம், அந்த ஜெபம் தன்னுடைய சீடர்களுக்காக ஆண்டவர் செய்த ஜெபம். பத்தியா, நம்ம ஆண்டவர் தன் சீடர்களுக்காக ஜெபித்த ஜெபம் பலன் உள்ளதா இல்லையா? ஆண்டவருடைய ஜெபத்துக்கு பலன் உண்டு. அப்ப சீடர்களுக்காக ஜெபிக்கிறாங்கன்னா அப்போஸ்தலர்களுக்காக ஜெபித்திருக்கிறார். அன்றைக்கு இந்த 12 பேருக்கு மாத்திரமா, இன்னைக்கு இருக்க பிஷப்புக்கும் அவர் ஜெபித்ததுதான். அது மாத்திரமா என்ன மாதிரிப்பட்டவங்களுக்கும் ஜெபித்திருக்கார். ஆகவே அவருடைய ஜெபம் எனக்கு பலன் உள்ளதா இருக்குமா இருக்காதா? நான் ரொம்ப நம்பியா இருக்கேன், அந்த ஜெபம் என்னை காப்பாத்துது. ஆகவே என்னை காப்பாத்துங்க, நான் தைரியமா ஆண்டு விட்டு சண்டை போடுவேன். தீயவன் என்னை பிடிச்சிட்டு போகாதபடி நீங்க ஜெபித்திருக்கிறீங்க, அந்த ஜெபம் எனக்கு வேணும் ஆண்டவரே, என்னை காப்பாத்துங்க. ஆண்டவர் இன்னைக்கு வரைக்கும் அப்படி என்னை காப்பாத்திருக்கார், இன்னும் காப்பாற்றுவார் நம்பிக்கை. அது முடிச்ச பிறகு என்னன்னா, ஆண்டவர் போகிறார். The last battle and he has to win the battle. நீங்க பாத்தீங்கன்னா அருளப்பன் நற்செய்தி அதுதான். The last battle of Jesus, Garden of Gethsemane to the cross. Garden of Gethsemane அப்படி சொன்னாலே the final battle, the victory of Jesus. அதுதான். இதை நீங்க தியானிச்சு பாருங்க, என்ன சந்தோஷம் வரும். அதுதான். ஏன்னா ஆண்டவர் சும்மா இல்லை, தன்னுடைய சீடர்களுக்கெல்லாம் ஜெபித்துட்டாரு, பரமபிதாவிட்ட ஜெபித்துட்டார். கடைசியில் ஜெபித்துட்டு அவர் என்ன செய்யணும், அவங்களுக்கு தன்னுடைய சீடர்களை அழைச்சிட்டு போகிறார். அழைச்சிட்டு வாங்க நம்ம போலாம் அப்படின்னு ஜெத்செமனி தோட்டத்துக்கு போகிறார். அவர் தன்னுடைய சீடரை அழைச்சிட்டு கெதரோன் என்கின்ற பள்ளத்தாக்கு வழியாக சென்றார். அனுப்பப்பட்டிருக்கோம். ஆண்டவர்
பிடிச்சு கட்டினாங்க, பிடித்து கட்டினாங்க. They caught him and bound him. That's his arrest. கைதியா பிடிச்சிட்டு போறாங்க. அதுல இரண்டாவது பாயிண்ட் என்னன்னு சொன்னா, பேதுரு வெளியில் வாயில் அருகே நின்று கொண்டிருந்தார். அப்போது தலைமை குருவுக்கு அறிமுகமாயிருந்தவங்க அவரை பார்க்கிறாங்க. வாயில் நியூ another disciples இல்லையா, இந்த சீடர்கள் ஒருத்தன் தானே அப்படின்னு கேட்டா, அந்த தீ மூட்டி அங்கே நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தார்கள். பேதுரு ஜீசஸை அரெஸ்ட் பண்ணி கட்டி இழுத்துட்டு போறாங்க. ராயப்பர் என்ன செய்துட்டு இருந்தாரு? குளிர் காய்ந்து கொண்டிருந்தார். ஆண்டவரை கட்டி இழுத்துட்டு போறாங்க. அங்கிருந்த பாப்பரசர், சொல்ல போனா அவர் தானே ஃபர்ஸ்ட் பாப்பரசர், ராயப்பர் குளிர் காய்ந்து கொண்டிருந்தார். இது என்னத்தை குறிக்குதுன்னா, மனுஷனுடைய தன்மை இப்படித்தான். ஹியூமன் ரியாலிட்டி டஸ் நாட் அண்டர்ஸ்டாண்ட் த டிவைன் ரியாலிட்டி அட் ஆல். கடவுளுடைய தன்மை எது, கடவுளுடைய சிந்தனை எது, கடவுளுடைய திட்டம் எது அப்படின்னு புரிஞ்சு கொள்ளாத ஒருத்தர். நான் தான் ஆண்டவர் முழுசுமா புரிஞ்சுக்கிட்டேன்னா எனக்கு தெரியல, ஏதோ தெரிஞ்ச மாதிரி சொல்லுகிறேன், அவ்வளவுதான் வச்சுக்கலாம். கடவுளுடைய சிந்தனை ஒன்று, மனிதனுடைய சிந்தனை வேறு. கடவுளுடைய செயல் ஒன்று, மனிதனுடைய செயல் வேறொன்று. அன்றைக்கு ஆண்டவரை கட்டி பிடிச்சு இழுத்துட்டு போகும்போது, அவரை பைண்ட் பண்ணி இழுத்துட்டு போகும்போது, அவரு ரொம்ப நம்பிக்கையா வச்சிருந்தவர் தான் இந்த ராயப்பர். அவர் தானே ஆண்டவருடைய உயிர் நண்பர், சொல்ல போனா நம்பர் 1 சொல்லலாம். அவர் குளிர் காய்ந்து கொண்டிருந்தார். ஆண்டவரை எனக்கு தெரியாதுன்னு சொல்றார். நீ அந்த 12 பேர்ல ஒருத்தன் தானப்பா, விட்டுரு விட்டுரு, எனக்கு என்னத்தை நீ சொல்லி உளறிட்டு இருக்கிற, ஏமா பா பா பா. குளிர் காய்ந்து கொண்டிருந்தார். குளிர்காலம். பெரிய குரு கயாஃபா, அவருக்கு பேரும் கயாஃபா. ராயப்பருக்கு பேர் என்னது? கயாஃபா. 2 கயாஃபா. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ராயப்பருக்கு பேரு கயாஃபா, பெரிய குருவுக்கு பேர் என்னது? கயாஃபா. 2 பெரிய குருக்கள் இருக்கிறாங்க. சொல்ல போனா பழைய ஏற்பாட்டு பெரிய குரு கயாஃபா, அவர் ஆட்சியில் இருக்கிறார். புதிய ஏற்பாட்டில் கயாஃபா ஆண்டவர் மறுதளிக்கிறார். நீங்க நல்ல அந்த ஏன் இந்த அருளப்பர் இந்த செய்தியை மாத்தி மாத்தி வைக்கிறார்னா, இது இன் பிட்வீன் த லைன்ஸ். யூ ஷுட் நோ ஹவ் டு ரீட் த பைபிள் பிட்வீன் த லைன்ஸ் சொல்லுவாங்க. அருளப்பர் ரொம்ப ரொம்ப புத்திசாலி, பார்த்துக்கோங்க. ஆக்சுவல் ஹை பிரீஸ்ட் ஜீசஸ் தான். ஜீசஸ் இப்ப பதவி காலம், புதிய ஏற்பாட்டு காலம். இது என் சரீரம், இது என் ரத்தம் அப்படி சொல்லி முடிச்சிட்டார் ஏற்கனவே வியாழக்கிழமை. அப்படி சொல்லி முடிச்சதுக்கு பிறகு இதை என் ஞாபகமா செய்யுங்கள் அப்படி தன்னுடைய சீடர்களை வைக்கிறார். அந்த சீடர்களை பதவிகளை ஏற்றி வைக்கிறார். சொல்ல போனா the last supper is installment of the 12 apostles. சொல்ல போனா 12 அப்போஸ்தலர் தலைவரா யாரை வச்சிருக்காரு? ராயப்பரை வச்சிருக்காரு. இந்த ராயப்பரை பற்றி திரும்ப திரும்ப ஏன் கொண்டு வர்றாருன்னா, இவருடைய காலம் தொடங்கி இருக்குது. தொடக்க காலத்தில் ராயப்பர் என்ன செய்யிட்டு இருக்காரு? குளிர் காஞ்சிட்டு இருக்கிறார். ஆண்டவரை புரிஞ்சு கொள்ளாத ஒருத்தர். ஆகவே நம்ம இன்னைக்கு சொல்லலாம், ஒருத்தரை பிஷப்பா மாத்தணும்னு சொன்னா அவருக்கு அவ்வளவு படிப்பு வேணும், இவ்வளவு படிப்பு வேணும், அப்படிலாம் இருந்தா தான் பதவியில தூக்கி வைப்பேன்னு சொல்லுங்க. நம்ம ஆண்டவர் ராயப்பரை பதவியில வைக்கிறார். எப்ப? ஆண்டவரையே புரியாத நேரம். அது படிச்சு பார்த்தீங்கன்னா இதுல ஒரு என்ன மிரக்கல் அப்படின்னா, ஆண்டவர் சாமானிய மனிதர்களை இன்ஸ்டால் பண்றார், பதவியில வைக்கிறான்னு வச்சுக்க. பதவின்னு நான் சொல்லக்கூடியது, பணியில அமர்த்துகிறான்னு வச்சுக்கொள்ளுங்க. ஆகவே அவர் பணியில அமர்த்தினாலும் அவரு தீ காஞ்சிட்டு குளிர் காஞ்சிட்டு இருக்கிறார். ஆண்டவர் புரிஞ்சு கொள்ளாம இருக்கிற ஒரு நேரம்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த 2 கயஃபாவுக்கும் பெரிய வித்தியாசம். இந்த பெரிய கயஃபான்னு சொல்றேனே, அவர் தான் ஆண்டவரை பத்தி என்ன சொல்லி வச்சிருந்தாரு? மக்களுக்காக ஒருவர் மட்டும் இறப்பது நல்லது அப்படி சொன்னவர் யாரு? இந்த கயஃபா தான். அதனால்தான் இந்த 2 கயஃபாவையும் அருளப்ப கான்ட்ராஸ்ட் பண்ணி காட்டுறாரு. புதிய கயஃபா எப்படி இருக்காரு, பழைய கயஃபா எப்படி இருக்காரு.
எல்லாத்துக்காக வேண்டி இவரை கொல்லணும், இவரை சாகடிக்கிறது நல்லது அப்படி சொன்னவர் இவர். அவருக்கு முன்னால் தான் ஆண்டவரை கொண்டு நிறுத்தி இருக்குது. ஆண்டவரை பற்றி நிறைய கேள்வி கேட்கிறார். ஆண்டவர்கிட்ட கேள்வி, நீ என்ன சொன்ன, என்ன போதிச்ச அப்படிலாம் நிறைய கேள்வி கேட்கிறார். கேள்வி கேட்கும்போது ஆண்டு என்ன பதில் சொன்னார் பார்த்துக்கோங்க. ஏன் என்னிடம் கேட்கிறீர்? நான் மறைவாக பேசியது இல்லையே, நான் பேசியதை கேட்டுக்கொண்டிருந்தவர்களை கேட்டு பாரும், நான் என்ன சொன்னேன் என அவர்களுக்கு தெரியுமே. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, என்னை பத்தி என்ன கேள்வி கேட்கிறீங்க? நான் தான் எதுவும் பகிரங்கமா தானே பேசிட்டு இருக்கேன், நான் ரகசியமா பேசுறது இல்லையே, கோயில்ல தான் நான் பேசியிருக்கிறேன். என் பேச்செல்லாம் நீங்க தானே வச்சு கேட்டுட்டு இருக்கிறீங்க, என் பேச்சை கேட்டவிட்ட போய் கேளுங்களே அப்படின்னு. அதுல ஒருத்தன் தகார்னு எழும்பி, அப்போ அவன் பெரிய குருக்கு வக்கலாத்து வாங்குறவன், ஆண்ட கொடுத்த சாப்பாடு சாப்பிட்டு இருப்பான், பெரிய புதுமைகளை பார்த்தான். இப்ப என்ன பதவி பக்கத்தில் நிக்கிறான்ல, ஓட்டிட்டு நிக்கிறான். ஆகவே இந்த மாதிரி வக்கலாத்து வாங்குறவங்க அப்போதும் இருந்தாங்க, இன்னைக்கு இருக்கதான் செய்தாங்க. ஆகவே ஓங்கிட்டு ஆண்டவர் அடிக்கிறான். அப்பதான் ஆண்டவர் கேள்வி கேட்கிறார், ஆனா அதுக்கு பதில் இல்லை. ஆனா ஆண்டவர் திருப்பி அடிக்கல. எப்படி? அவருக்கு அடிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? கொஞ்சம் ஒட்டி வைக்கிறார். அப்பவுமே ஆண்டவர் ஆபரேஷன் பண்ணி விட்டுட்டார். நொடி பொழுது தொட்ட உடனே அந்த காது குணமாயிட்டது. அந்த நேரத்தில் அந்த புத்தி கெட்டவனுக்கு புத்தி வரைகிறாங்க. அரைஞ்சவனுக்கு எதிர்த்து ஒன்று விட்டான்னு வச்சுக்கொள்ளுங்க, எவ்வளவு நேரமாகும்? ஆனா ஆண்டவர் அங்க பெட்டி பம்பா நிற்கிறார். ஏன்னு சொன்னா, ஏசையா ஆகமத்தில் சொன்ன போல மயிர் கத்தரிக்க இழுத்து செல்வம் ஆட்டுக்குட்டி போல் இருந்தார். இந்த வார்த்தை முதல்ல சொன்னேன், அவரை பிடித்து கட்டினாங்க அப்படின்னு. இந்த ரெண்டு வார்த்தை ரொம்ப முக்கியம். பிடித்து கட்டுனாங்க அப்படிங்கிறது ஏன் அப்படின்னா, பலியிடுகிறதுக்கு ஒரு ஆட்டை என்ன செய்வாங்க? பிடித்து கட்டுவாங்க. அந்த வார்த்தையை நான் அழுத்தமா சொல்லுகிறேன், பிடித்து கட்டுனாங்க. ஜீசஸ் இஸ் காட் அண்ட் பவுண்ட். அது பலியிடுறதுக்கு அவரை தூக்கிட்டு போறாங்க, எடுத்துட்டு போறாங்க ஆட்டுக்குட்டிய. அதனால்தான் நம்ம ஆண்டவரை பற்றி ஸ்நாபக அருளப்ப முதல் அதிகாரத்திலே 29ஆம் வசனத்திலே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருப்பார், இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி. கடவுளின் ஆட்டுக்குட்டி மனிதனுடைய பாவத்தை சுமக்கின்றவர் இவர் தான். அவருக்கு கன்னத்தில் அறையும் போது ஆட்டுக்குட்டி சத்தம் போடலாம், ஆனா ஒண்ணு கடிக்காது. அதே மாதிரிதான் நம்ம ஆண்டவர் அடிச்சாங்க, அது சத்தம் போடுறார். என்ன சத்தம் போட? ஏப்பா என்ன அடிக்கிற? நான் சொல்றது தப்புன்னா சொல்ல, அது உண்மைதான், ஏன் என்ன அடிக்கிற? அதுக்கு மேல அவன் எடுத்து பேசல, அவருக்கு சொன்னது உண்மைதான் அப்படி தெரிஞ்சு போச்சு. ஆனா அந்த ஆட்டுக்குட்டி மயிர் கத்தரிக்கிறதுக்கு அந்த ஆட்டுக்குட்டி எப்படி கட்டி இழுத்துட்டு போவாங்க, அதே மாதிரி ஆண்டவர் கட்டி பிடிச்சாங்க. சீமோன் பேதுரு அங்கு நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தார். அது ஒரு பொம்பளை கேட்கிறா, ஏய் நீயும் அந்த பிள்ளை அவர் கூட தான் இருந்தேன், பேசாத பேசாத, அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்ட்டார். இப்ப ரெண்டாவது பாருங்க, அதே 18வது அதிகாரத்துல 25வது வசனத்தை வாசிங்க. சீமோன் பேதுரு அங்கு நின்று, அங்க சென்று போட்டிருக்குதா, என்ன போட்டிருக்கு? நின்றுதான் போட்டிருக்கு. பாத்தீங்களா? ஆக்குரேட் வேர்ட். சென்று போடல, நின்று. ஏன்? அங்கிருந்து வெளியவே போகல, அங்கேதான் நிற்கிறார். அரை மணி நேரம் அங்கே நிற்கிறார். ஒருவேளை வேடிக்கை பார்த்திருக்கலாம், என்ன நடக்குன்னு பார்த்துக்கலாம். அந்த கூட்டத்தில் நிற்கிறார். நின்று மறுதளித்தார். தலைமை குருவின் பணியாளர் ஒருவர், இது 3வது ஒருத்தர், பணியாளருள் ஒருவர், நான் உன்னை தோட்டத்தில் அவரோடு பார்க்கவில்லையா என்று கேட்டார். பேதுருவால் காது வெட்டப்பட்டவருக்கு இவர் உறவினர். அதையும் சொல்லியிருக்குது, சொந்தக்காரனுக்கு காதை வெட்டி இருக்காது, அதையும் பார்த்திருக்கான். எப்ப நான் ஒன்னதான பார்த்தேன், அதுக்கு என்ன பதில் சொல்றாரு பேதுரு? மீண்டும் விட்டுப்பா விட்டுப்பா விட்டுப்பா, என்ன விட்டுரு, ஒருவேளை ஒதுங்கி போயிருப்பார். ரொம்ப அருமையான செய்தி. இந்த செய்தியை நீங்க லூக்கா நற்செய்தியில படிச்சீங்கன்னா, அந்த நேரத்தில் ஆண்டவர் அவரை திரும்பி பார்த்தார்னு சொல்லியிருக்கோம். கோழி குவிச்சுது, அந்த நேரத்தில் ஆண்டவர் அவரை திரும்பி பார்க்கிறார் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் இருந்த இடத்துக்கும் பேதுரு இருந்த இடத்துக்கும் ரொம்ப வித்தியாசம் இல்லை, பக்கம் பக்கம். ஒருவேளை இந்த இடத்துக்குள்ளதான் கோழி குவிச்சுது, ஆண்டவர் அவரை திரும்பி பார்த்தாரு, அவர் கசிந்து மன உருகி அழுதார் அப்படின்னு
லூக்கா நற்செய்தி சொல்ல போனா இந்த கயஃபாவுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் எப்போ வருது? ஆண்டோட பார்வை. ஜெபிங்க, ஆண்டவரே என்னையும் இன்னைக்கு பாருங்க, என்ன பார்த்தா நான் மனம் திரும்புவேன். ராயப்பர் வாஸ்தான் வெரி வெரி வீக் மேன், சாதாரண ஒரு மனுஷன். அவர் பெரிய படிப்பாளின்னு சொல்ல முடியாது, பெரிய பெரிய ப்ரொஃபஸர் ஒன்றும் இல்லை, சும்மா சாதாரண மனுஷன், வேலைக்காரர், வேலை செய்கிற தொழிலாளி. அவர் ஒரு தொழிலாளி. அந்த தொழிலாளியை ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார். ஆனா அவரை பாறை மாதிரி மாத்துறார். நீ தான் பாறை, உன்னை பாறையா மாத்துற. ஆண்டோடைய பார்வை அந்த பாறையும் உடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. சொல்லியிருக்குல்ல பழைய ஏற்பாட்டில் பாலைவனத்தில் போயிட்டு இருக்கும்போது பாறையை தட்டுனார், அது தண்ணீர் பீரிட்டு எழும்புச்சுன்னு சொல்லியிருக்குதே. அதே மாதிரிதான் ஆண்டவர் இந்த பாறையை தட்ட அதில் தண்ணீர் ஊற்றெடுத்து பாய்ந்தது. இன்றைக்கு அதுதான் திருச்சபை. இன்றைக்கு கயஃபாவுடைய அரண்மனை புனித ராயப்பருடைய ஆலயமா இருக்குது, கட்டப்பட்டிருக்குது. அந்த ஆலயத்துக்கு பேர் என்ன? காக் க்ரோ சர்ச். கல்லுகாந்து. அந்த சர்ச்சுக்கு பேர் என்ன? கல்லுகாந்து. அப்படி லத்தீன் மொழியில் கல்லுகாந்து. அந்த சர்ச் இன்னைக்கு நீங்க உள்ளுக்கு போனீங்கன்னா அதுதான் கயஃபாவுடைய அரண்மனைன்னு காட்டுவாங்க. அந்த அரண்மனையில தான் ஆண்டவர் ராயப்பரை திருப்பி பார்க்கிறார். ஆண்டவரே உம்முடைய கண் பார்வையில் என்னையுமே நிறுத்தும், என்னையுமே நிறுத்தும். ஆண்டவரே உம்முடைய கண் பார்வையில் என்னையுமே நிறுத்தும், என்னையுமே நிறுத்தும். வாஸ்தவ ராயப்பர் ஆண்டவரை விட்டு தப்பி ஓடிடலான்னு நினைக்கிறார். 3 தடவை அவரை மறுதளித்தாங்க கூட ஆண்டவர் திரும்பி பார்க்கிறார். அவருடைய பார்வையில அவர் மனம் திரும்புகிறார். அதனால நம்ம ஜெபிக்கலாம்ல, ஆண்டவரே என்னையும் பாருமே, நானும் மனம் திரும்புவேனே. ஆண்டவரே உம்முடைய கண் பார்வையில் என்னையுமே நிறுத்தும், என்னையுமே நிறுத்தும். ஆண்டவரே உம்முடைய கண் பார்வையில் என்னையுமே நிறுத்தும், என்னையுமே நிறுத்தும். 2வது பகுதி 18வது அதிகாரத்தில் 28 முதல் 38 வரை உள்ள வசனங்கள். இப்ப பிலாத்துட்ட கூட்டிட்டு வராங்க. பிலாத்துட்ட கூட்டிட்டு வந்த உடனே அவன் கேட்கிறான், பார்த்துக்கோங்க. அவன் கேட்கிற கேள்வி 33வது அதிகாரத்தை வாசிங்க. மீண்டும் எப்படிப்பா? இயேசுவை கூப்பிட்டு அவரிடம், நீ யூதரின் அரசனா? கேள்வி எப்படி மாறுது பாருங்க. 2 விதமான கேள்வி. அவர் போதையை பற்றி கேட்கிறார், நீ என்ன போதிச்ச? இப்ப பிலாத்து யாரு? அவர் சாமியாரா? அவர் ஆளுநர். ஆளுநர் இஸ் எ பொலிட்டிஷியன். ஒரு அரசியல்வாதி என்ன கேள்வி கேட்பான்? அந்த கேள்வியை கேட்கிறான். எப்படி கேட்கிறான்? நீ யூதரின் அரசனா? நீ யூதர்களின் அரசனா? அப்ப அந்த கேள்விக்கு இவர் ஆமான்னு சொன்ன என்ன அர்த்தம் ஆகும்? ஏற்கனவே பேரரசர் ரோமாபுரியில் இருக்கிறாரு, நீ என்ன பீத்திக்கிட்டு இருக்கிற? பிலாத்து இப்படி ஒரு கேள்வி கேட்கிறான்னா அது அர்த்தமுள்ள கேள்வி கேட்கிறான். நீ யூதர்களின் அரசனா? இந்த பைத்தியக்காரங்க நின்னுக்கிறிய, உன்ன போய் எப்படிதான் யூதர்களின் அரசன் சொன்ன? உன்னை பைத்தியமா பிடிச்சிட்டு அவர் அங்க ரோமாபுரியில் இருக்கார், நீ இங்க என்ன பீத்திக்கிட்டு இருக்கிற? அப்படி ஒரு கேள்வி கேட்கலாம். அப்படின்னு சொன்னா நீங்க இதை என்ன புரிஞ்சுக்கொள்ளணும்னா, அந்த மத சம்பிரதாயத்திலிருந்து இவர் அரசியல் சம்பிரதாயத்துக்கு இழுத்துட்டு வந்திருக்குது. ஆண்டவரை எப்படி கைதியா பிடிச்சு இழுத்துட்டு வந்துட்டாங்கல்ல. அப்ப கயப்பா எப்படி கேள்வி கேட்டாரு?
நீ என்ன போதிக்கிற அப்படின்னு. நான் சொன்னதை எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்களே, நான் ஒன்னும் ரகசியமா ஒண்ணும் இல்லையே, எனக்கு படைப்பட்டாலும் ஒண்ணும் கிடையாது, நான் போதிக்கிற எல்லாரும் தான் கேட்டுட்டு இருக்காங்க, கேட்டுப்பாரு. இப்படியே நீ பதில் சொல்லு ஒருத்தன் அடிக்கிறான். அப்ப அவர் கரபரன்னு பிடிச்சு இழுத்துட்டு வராங்க, பிலாத்துக்கு முன்னால கொண்டு விட்டுறாங்க. பிலாத்துக்கு முன்னால விட்ட உடனே அவருக்கு காதல தான் போது நாங்களாம் தெரியல, அதெல்லாம் நிறைய சொல்லல. ஆனா அவர் எடுத்த எடுப்புல கேள்வி ஒண்ணு கேட்கிறார். எப்படி? நீ யூதர்களின் அரசனா? நீ என்ன போதித்த? அதை பத்தி கேள்வி இல்லை. உனக்கு ஒரு படை பட்டாளம் இருக்குதா? போலீஸ் படை தான் இருக்குதா? உனக்கு ஷிப் தான் இருக்குதா? அப்படிலாம் ஒண்ணு கேட்கல. நீ யூதரின் அரசனா, எங்க ஆட்சி செய்துட்டு இருக்கிற? அப்ப அதுக்கு பதில் என்ன சொல்கிறாரு? நீராக இதை கேட்கிறா அல்லது மற்றவர்கள் என்னை பற்றி உம்மிடம் சொன்னதை வைத்து கேட். அந்த கேள்விக்கு அர்த்தம் என்ன கண்டுபிடிப்பீங்க? இயேசுவே ஆண்டவர் நம் மீட்பர் மாத இதழை படித்து பயன்பெறுங்கள். தந்தை அவர்களின் பாடல்கள் அடங்கிய CD-க்களை கேட்டு மகிழுங்கள்.